தமிழ்நாடு அரசியல் களத்தில் இன்னும் கூட்டணியை உறுதிப்படுத்தாத கட்சிகள் யார் யார் நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பார்கள் என்பது பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே ஓபிஎஸ் விஜயுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா, அதற்கான சாத்தியங்கள் நிறைய இருப்பதாகத்தான் அந்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது, கள சூழ்நிலைகள் தெரிவிக்கின்றது. ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையிலே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய தீவிர பக்தராக அறியப்படக்கூடியவர். அவர் திமுகவிற்கு செல்வது என்பது ஏற்புடையதாக இருக்காது. அவருடைய பின்னால் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அவரை ஆதரிக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளே அவர் திமுகவுக்கு செல்வதை ஏற்க மாட்டார்கள். அதே நேரத்தில் அவர் இபிஎஸ்ஐயும் கடுமையாக விமர்சனம் செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ் என்று நாம் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் மட்டுமாகத்தான் இருக்கிறது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளி அவர் 2ஆம் இடம் பிடித்திருந்தார். எனவே ராமநாதபுரத்தில் தன்னுடைய செல்வாக்கு என்ன என்பதை ஓபிஎஸ் நிரூபித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அவர் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இது பற்றி ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்கிறார், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது என்பதை அவரே சமீபத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசியிருந்தார். அந்த காணொலியை நாம் தற்போது பார்க்கலாம். இந்த மாபெரும் இயக்கத்தை படுபாதாளத்தில் இன்னைக்கு தள்ளி வைத்து இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொடர்களும் வெம்பி வெதுங்கி என்ன செய்வதென்றே திக்கும் காடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய வரலாறு.